வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா, ஒசூர் பத்தலப்பள்ளியில் ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? தீப்பற்றி எரியுது ஒரு குடோன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட்டர் ஷாப்பிங். இவங்க இந்த பை மோட்ரு என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம், வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டமும் இவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த பை மோட்டில். இது எப்படின்னா, நம்ம மொபைல் ஆப்பு மூலிமா நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். பத்தலப்பள்ளியில் ஒரு தக்காளி குடோன். ஓகேவா? அது எதிர்பார்க்காம விதத்தில் ஃபயர் ஆகிருக்கு. அந்த ஃபயர் ஆகிருக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், பக்கம் போக முடியல. அந்தளவுக்கு நெருப்போட தாக்கம், அனல் அந்தளவுக்கு அடிச்சிட்ருக்கு. அடிக்குது வெயிலில். எப்படி ஃபயர் ஆச்சுன்னு தெரியல. அந்த ட்ரே எல்லாம் இருக்குல்ல, ஒன்றுக்கு ஒன்றா இருக்கும், பிளாஸ்டிக் இதெல்லாம். பக்கம் தக்காளி, அந்த வைக்கோல் பில்லு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ட்ரே எல்லாம் அங்கே அடிக்கிருந்தாங்க. ஓகேவா? அந்த இடத்துல எப்படி ஃபயர் ஆச்சுன்னு தெரியல. அடிக்கிறது வெயிலுக்கு இதாச்சா இல்லை வேறு என்ன ஃபயர் என்ன கொளுத்தி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே சடன்னு நல்லா ஃபயரு நெருப்பு கொழுந்துட்டு எரியுது பாருங்கள். டக்குன்னு பற்றிக்கிச்சு. அது இல்லாமல் பக்கம் வேறு ஒரு காரு மெக்கானிக் ஷாப், ஒரு குடோன் ஒன்று இருக்குது. அந்த குடோன் நோக்கியும் தீ பரவிட்டு போயிட்டுருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கே வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்துட்ருக்கலாம். பக்கம் போக முடியலைங்க. அங்கே பின்னாடி இருக்க அந்த காரை கூட எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அனல் இருக்குது. அந்த ட்ரே எல்லாம் போட்டு அடுக்கி வச்சுருந்ததெல்லாம் பிளாஸ்டிக்னால நல்லா பற்றிடுச்சு. அப்போ நல்லா எரிஞ்சிட்ருக்கு. அதனால் பக்கம் கூட போக முடியல நம்மளால். நல்லா தீயணைப்புக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அங்கே ಎಷ್ಟೊಂದು ಸಾವಿರ ಕೇಳಿದ್ರು ಶಾನ ಬಾಯ್ಬಿದ್ದೆ ನೀನು ಹೊತ್ತಿನಿಕ ಸರಿ ಬಾ ಬಾ ಇದು ಏನು ಆಟೋ ಅಡ್ಗೆ ಇದು ಅಂಟು ಅದು వచ్చేప్పటికే అంత ఖాళీ చేసుకుంటుంది. ఇది కార్లు మొత్తం ఆడికి పోసినావు ఇది సన్నబే அது உடனே அந்த தகர உடைக்கணும்.